வானளாவிய அதிகாரம் படைத்த சபாநாயகர் அவர்களுக்கு என்னுடைய மன்மத வணக்கங்கள். இப்போ உங்களுடைய அவையில நீங்க நடுநிலையோடு செயல்படுறது பாராட்டுக்குரியது. அதிலும் இந்த ஆதவர்ஜினா இருக்கலாம்ல, ஆதாரமற்ற தகவல்களை அறிவீனமாய் பேசி உங்களிடத்துல கூட்டு வாங்குறாரு இல்லையா, அது மிகவும் பாராட்டுதலுக்குரியது. ஆனாலும் உங்க மேல ஒரு சில அந்த நீங்க நடுநிலை தவறுகிறீர்களோ என்ற ஒரு ஐயப்பாடு என்னை போன்ற ஒரு சாமானியனுக்கு. சில இடத்துல பாத்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி தான் காசு வாங்கியிருக்கிறாங்க. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்புப்பட்ட ஆள் நான். அது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்துட்டு போகுது. இங்க நானே ஒரு எவிடன்ஸ். வேற ஒண்ணும் இல்ல, உங்களுடைய அவையில வீற்றிருக்கிற மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் இருக்கிறார் இல்லையா, 2013 ஒரு கல்வி நிலையம் ஆரம்பிக்கிறார். அதை 2014 விரிவாக்கம் செய்கிறார். இந்த விரிவாக்கம் செய்யும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நானே லஞ்சம் கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றாரு. நானே அதற்கு சாட்சி அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்படி சொல்லுகின்ற ஒரு அமைச்சரை விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டாமா? இப்ப அந்த லஞ்சத்தை கேட்டது யாரு அப்படின்னு சொல்லும் போது முன்னாள் ஆட்சியாளர்கள்னு சொல்லிட்டு போற போக்குல கடந்து போறார். இங்க முன்னாள் ஆட்சியாளர்னா யாரு? திமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த அவையில இல்ல. 2017 அமைச்சர் யாருன்னு கேட்டா தாவைக்காவின் இன்றைய அமைச்சர் அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்கள். அப்ப இவர் யார சொல்றாரு? ஒருவேளை செங்கோட்டையனா இருக்குமோ என்ற ஐயப்பாடு எங்களுக்கு ஏற்படுகிறது. ஏன்னா இந்த விஷயத்தை விசாரணைக்கு உட்படுத்தப்படாமல் இருக்கும் பொழுது இந்த ஐயம் ஏற்படுவது சகஜம் தானே. ஏன்னா இந்தியன் பீனல் கோட் சட்டப்படி லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். அப்படி இருக்கும்போது இவர் லஞ்சம் கொடுக்க உட்படுத்தப்பட்டேன், நிர்பந்திக்கப்பட்டேன், நானே அதுக்கு சாட்சினா இவர் மேல விசாரணை வைக்க வேண்டாமா? சரி, இவர் லஞ்சம் கொடுத்தார் இல்லையா, அந்த பணம் என்ன பணம்? அது இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டப்பட்டிருக்கிறதா? ஒருவேளை இன்கம் டாக்ஸ்ல கணக்கு காட்டப்படவில்லை என்றால் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இவர் விசாரிக்கணும். ஒருவேளை அது இன்கம் டாக்ஸ் கணக்கு காட்டப்படவில்லை என்றால் அப்பனா அது கருப்பு பணம் இல்லையா? அப்போ என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இடி இவரை விசாரணை வைக்கும். அப்போ 3 விசாரணை கமிஷன் இவர் மேல வைக்கணும். ஒன்று லஞ்ச ஒழிப்புத்துறை, இன்கம் டாக்ஸ், என்போர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். இந்த 3 இவருக்கு வரணும். இதுல இவர் இதற்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டாதான் அதுல யாரு குற்றவாளிங்கிறது தெரிய வரும். போற போக்குல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு சட்டசபையில கடந்து போக கூடாது. இதை அவைத்தலைவர் அனுமதிக்க கூடாது. இதுல கண்டிப்பா உண்மையை வெளிக்கொற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா அவைத்தலைவராகிய சபாநாயகருக்கு தான் அது இருக்கு. இதை செய்வாரா நம்முடைய சபாநாயகர்?